இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை உலகளவுல உயர்த்தும் நோக்கத்துல செயல்படக்கூடிய இந்தியா ஏஐ மிஷன் தன்னுடைய 2வது குழுவா 10 ஸ்டார்ட் அப்ப தேர்வு பண்ணிருக்காங்க. இந்த குழுவுல ஹெல்த் டெக், கிளைமேட் டெக், கல்வி தொழில்நுட்பம், செயற்கைக்கோள் நுண்ணறிவு மற்றும் அறிதலியல் போன்ற பல்வேறு துறைகள் சேர்த்திருக்கு. இந்த முயற்சி ஸ்டேஷன் எஃப் மற்றும் HEC பாரிஸ் இதோட சேர்ந்து செயல்படுத்தப்படுது. இந்திய ஸ்டார்ட் அப் உலகளவுல விரிவடைய தேவையான வளங்கள், நிபுணத்துவம் மற்றும் சர்வதேச தொடர்புகளை வழங்குறது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமா சொல்லப்படுது. இந்த திட்டத்துக்கு கீழே தேர்வு செய்யப்பட்ட ஸ்டார்ட் அப்ல ஏஐ ஹெல்த் ஹைவே இந்தியா, அதாவது இதய மற்றும் சுவாச நோய்களை கண்டறியக்கூடிய ஏஐ, ஏவியர்ஸ் அதாவது பெரிய அளவிலான சூழல்களுக்கு விஷன் ஏஐ தளம், 3வது காக்னெக்டோ அதாவது ஏஐ அடிப்படையிலான உள்கட்டமைப்பு நுண்ணறிவு, 4வது பிளாட் பியூட்டி மற்றும் ஃபேஷன் துறைக்கான மல்டி மோடல் ஏஐ, 5வது கிரீன் எஃப்ஐ ஏஐ சினிமோட்டோ ஃபோர்ஸ் டெக்னாலஜிஸ் அதாவது ESG இணக்கத்திற்கான ஏஐ ரிஸ்க் மேலாண்மை, இன்ஃபிஹீல் ஹெல்த் டெக் அதாவது பல மொழிகள்ல மனநலம் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஏஐ, இது எல்லாமே அடங்கும். அது மட்டும் இல்லாம இன்லஸ்ட்ரோ லேர்னிங் அதாவது ஏஐ அடிப்படையிலான வேலை சிமுலேஷன், பிரெட்கோ அதாவது தொழில்துறைக்கான ஏஐ கம்ப்ளைன்ஸ், கைசர்வ் ஹை ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் அதாவது பூமி மற்றும் விண்வெளி கண்காணிப்பு ஏஐ, டெஸ்ட் அலைன் சொல்யூஷன்ஸ் அதாவது ஏஐ தீர்வுகளுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மற்றும் கம்ப்ளைன்ஸ் போன்ற நிறுவனங்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்டார்ட் அப்கள் பல கட்ட தேர்வு செயல்முறையின் மூலமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது பாரிஸ் நகர்ல இருக்கிற ஸ்டேஷன் எஃப் வளாகத்துல நடக்கக்கூடிய உலகளாவிய வளர்ச்சி திட்டத்துல பங்கேற்க. இந்த திட்டம் 3 வார ஆன்லைன் பயிற்சியோட ஆரம்பிச்சு தொடர்ந்து 3 மாதங்கள் பிரான்ஸ் நாட்டுல நேரடி பயிற்சி மற்றும் அனுபவத்தோட நடக்கும். இது இந்தியாவின் தேசிய ஏஐ திட்டத்தோட சேர்ந்து சர்வதேச அறிவு பரிமாற்றம் மற்றும் உலக சந்தைகள்ல ஒருங்கிணைப்பு இது எல்லாத்தையும் வலுப்படுத்துறதையே நோக்கமா கொண்டிருக்கு.